எல்லாருக்கும் வணக்கம். இத்தனை நாள் நம்ம இந்த சேனலில் யாரை பற்றி பேசணும்? பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்கிற சண்டை, அங்கே இருக்கிற கேம், அங்கே இருக்கிற ஸ்ட்ராட்டஜி, இதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி அந்த 100 நாள் நாடகத்தை பற்றி நான் பேசுகிறதுக்கு இங்கே வரல. என் வாழ்க்கையில் கடந்த சில மாதங்களாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சில போராட்டங்களை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். ரொம்ப ஓப்பனாக சொல்லணுன்னா, பிக் பாஸ் சீசன் 9 ஓடிட்டு இருக்கும்போது பாதியிலேயே நான் ரிவ்யூ பண்ணுறதை நிறுத்திட்டேன். அதுக்கு காரணம் ஒருத்தரோ 2 பேரோ கிடையாது, என்னோட மனநிலை. நிறைய பேர் கேட்டிங்க, ஏன் ப்ரோ வீடியோ போடலை அப்படின்னு கேட்டிங்க. முதல் காரணம் என்னோட குடும்பம். ஒரு எக்ஸ்பர்டேட்டாக கத்தாரில் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். மீதி இருக்கிற நேரத்தில் இந்த ஷோவை முழுசாக பார்த்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் பத்தலை. என்னோடய குடும்பத்துக்கு தேவையான நேரத்தை நான் கொடுக்காம அந்த ஷோவுக்கு என்னோடய நேரத்தை கொடுத்துட்ருந்தேன். அது ஒரு கட்டத்தில் எனக்கு ஒரு பெரிய தப்பாக தோணுச்சு. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற ஒரு நாடகம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம பெருசாக எடுத்து பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு கட்டத்தில் இதெல்லாம் நிஜமா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிடுச்சு. அங்கே நடக்கிற இந்த ஆர்டிஃபிஷியல் சண்டைகளை விட என்னோடய வாழ்க்கையில் நான் சந்திக்கிற நிஜமான சவால்கள் எனக்கு பெருசாக தெரிஞ்சுது. அந்த ஸ்கிரிப்டட் ட்ராமாவை விட என்னோட யதார்த்தமான வாழ்க்கை என்னை ரொம்ப யோசிக்க வச்சுது. சரி, இதெல்லாம் தாண்டி இப்போ என்ன நடக்குது? நீங்கள் நியூஸில் பார்க்குறது தான். கத்தாரில் இருக்கிற எனக்கு பிக் பாஸ் வீடு சண்டை முக்கியமாக இல்லை இங்கே இருக்கிற பதட்டமான சூழல் எனக்கு முக்கியமாக? ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா, இதெல்லாம் வெறும் நியூஸ் கிடையாது. எங்களுடைய பயம், பாதுகாப்பு காரணத்துக்காக என்னோடய குடும்பத்தை கண்ணீரோட ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு இப்போ நான் தனியாக இந்த ரூமில் உட்காந்து யோசிக்கும்போது நிஜமான பிக் பாஸ் வீடு இதுதான் எனக்கு தோணுது. சாப்பாடு, பாதுகாப்பு, உயிர் பயம், இதுதான் என்னோட இப்போதைய மனநிலை. அதனால தான் நான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இனி இந்த சேனலில் மற்றவங்களோட வாழ்க்கையை நான் ரிவ்யூ பண்ண போகிறது கிடையாது. என்னோடய வாழ்க்கையை, என்னோடய போராட்டத்தை ஒரு தமிழனாக இந்த கத்தாரில் அனுபவிக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் பகிர்ந்துக்க போகிறேன். இனி இது பிக் பாஸ் ரிவ்யூ சேனல் கிடையாது. இது என்னோட மனநிலை, என்னோட உண்மையான உணர்வுகளை பேசுகிற ஒரு இடம். போர் பயம், தனிமை, வேலை அழுத்தம், இதெல்லாம் தாண்டி நான் எப்படி என் வாழ்க்கையில் மீண்டு வர போகிறேன் அப்படின்றது தான் இந்த சேனலில் நான் போட போகிற வீடியோ. இந்த பிக் பாஸை நீங்கள் பார்த்த அதே அன்போட இந்த புது பயணத்துலேயும் நீங்கள் என் கூட இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இனி இருக்கிற கத்தாரில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பற்றி விரிவாக பேசலாம். நன்றி.